وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமல் தொழுகை. தொழுகை என்பது எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு மகத்தான ஒரு கடமை. எனவே தொழுகையுடைய விஷயத்திலே நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. மனித வாழ்க்கையிலே நீங்கா கடமை என்று சொன்னால் அது தொழுகை மட்டும்தான். மனித வாழ்க்கையிலே ஒரு நீங்கா கடமை என்று சொன்னால் அது இந்த தொழுகை மட்டும்தான். எனவே தான் அந்த தொழுகையை குறித்து நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவிலே நம்மையும் கபூல் செய்தல் புரிவானாக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்கிறார்கள். யா புனைய அக்மிஸ் ஸலாம், என் அருமை மகனே தொழுகையை நீ பேணிக்கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்தார்கள். ஆக தொழுகை என்பது எல்லா காலகட்டத்திலும் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சமுதாயத்தவருக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. நம்முடைய தொழுகை போன்று அவர்கள் தொழுகை இருந்ததா என்றால் அது தெரியாது. அவர்கள் தொழுகை இருந்தது, அந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் எல்லா சமுதாயத்திற்கும் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டுதான் இருந்தது. ஏன் வேதக்காரர்களுக்கு கூட தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டுதான் இருந்தது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உரையாடினான். அந்த உரையாடலுடைய முதல் கட்டளையாக இறைவன் சொன்னான், அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நீங்கள் நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக முதல் கட்டளையாக அல்லாஹ் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே இந்த விஷயத்தை தான் பேசினான். நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே அவருடைய சகாத்துடைய நிலையிலே கான ஆம்மத்து வஸிய்யத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஹலரத்துல் மௌத், அந்த சக்கராத்துடைய நிலையிலே அடிக்கடி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்த ஒரு விஷயம், கான யுகர்கிரு ஃபி நஃப்ஸிஹி, தன்னுடைய நாவிலே அவர் முணுமுணுத்து கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராகவும் அவர்கள் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானுடைய நாவு அசைந்து கொண்டே இருந்தது. நான் என்னுடைய செவியை பெருமானுடைய வாய்க்கு அருகிலே வைத்து அதை கேட்டேன். அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும் என்பதாக சொன்னார்கள். தொழுகை நீங்கள் பேணி பாதுகாத்து தொழுது வாருங்கள் என்பதாக, தொழுகையை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு தொழுகையை வலியுறுத்தி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கூட சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த தொழுகை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு உன்னதமான ஒரு அமல். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா விதமான கட்டளைகளையும் வஹீயின் மூலமாகத்தான் அறிவித்தான். ஆனால் இந்த தொழுகையை இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னின் பக்கம் அழைத்து அந்த தொழுகையை கொடுத்தான். காரணம், அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய மாண்பை உணர்த்துவதற்காக. தொழுகையை கடமையாக்கியதோடு மட்டும் நின்று விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்றார்கள், தொழுகையை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அதோடு இறைவன் நிறுத்திவிடவில்லை. மறுநாள் தொடர்ந்து 2 நாட்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்ற முறையை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நாள் தொழுகையினுடைய ஆரம்ப வக்துகளில் தொழுது காட்டினார்கள். மறுநாள் தொழுகையினுடைய கடைசி நேரங்களிலே அந்த தொழுகையை தொழுது காட்டினார்கள். காரணம், எல்லா அமல்களை விட இந்த தொழுகை உன்னதமானது மகத்துவமானது என்பதை உணர்த்துவதற்காக அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கற்றுக் கொடுத்தான். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே கூட்டம் கூட்டமாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்பார்கள். அப்படி வருகின்ற அந்த மக்கள் எல்லாம் பெருமானத்தில் ஏதாவது ஒரு சலுகையை எதிர்பார்ப்பார்கள். நாயகமே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களால் போருக்கு வர முடியாது, சண்டை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள்.
பெருமானார் அவர்கள் சலுகை கொடுப்பார்கள். சரி, முதலில் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுவிடுங்கள், பின்னால் அவருடைய ஈமானம் பிரகாசமாகிவிடும் என்ற அடிப்படையிலே பெருமானார் சில சலுகையை கொடுப்பார்கள். அப்படியாக ஜக்காத்துடைய விஷயத்திலேயும் சதகாவுடைய விஷயத்திலேயும் கேட்பார்கள், பெருமானார் சலுகை கொடுப்பார்கள். சகீப் என்ற கூட்டத்தார் இதே போன்று பெருமானிடத்திலே வந்தார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். ஏற்றுவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த ருக்கு சுஜூது தொழுகை என்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, இந்த தொழுகை என்பது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்கிறது, எங்களுக்கு சலுகை தாருங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபித்தீன் லைஸ லஹு ருக்குன் வலா சுஜூத். தொழுகை இல்லை என்று சொன்னால் தீனே கிடையாது, அப்படி நீங்கள் ஈமானே ஏற்க வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். காரணம், இந்த தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை அசல் முக்கிய தூணாக இருக்கிறது. அந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஈமானே இல்லை, நீங்கள் அப்படி ஈமான் ஏற்க வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே அதிசய பிறவி நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தந்தை இல்லாமல் பிறந்தார்கள், அதனால் அவர்கள் விமர்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தாயாரை சந்தேகப்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே இருந்த தன்னுடைய குழந்தையை பக்கம் கை காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிலம் குழந்தையாக கானபில் மஹதி சவியா, தொட்டிலில் படுத்திருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தையாக இருந்தார்கள். அந்த குழந்தையின் பக்கம் கையை நீட்டி காட்டினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமலையை சொல்லி காட்டுகிறான். அந்த குழந்தை பேசுகிறது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். வ அவுசானி பிஸ் ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த தொழுகையும் ஜக்காத்தையும் பேணி நடக்குமாறு இறைவன் எனக்கு வசியத் செய்திருக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது பேசினார்கள். ஆக தொழுகை என்பது எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தொழுகை என்று சொன்னால் அஸ்ஸலாத், அந்த வார்த்தை சிலத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதாக அரபியிலே சொல்வார்கள். சிலத் என்று சொன்னால் சேருதல், இணையுதல் என்ற அர்த்தம். அதாவது அஸ்ஸிலத்து பைனல் அப்தி வ ரப்பி, இறைவனுக்கும் அதையாருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு இணைப்பு தான் இந்த தொழுகை என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த தொழுகை என்பது அடியாரையும் இறைவனையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இணைப்பு என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இந்த தொழுகையிலே ஏராளமான மகத்துவங்கள், மாண்புகள் அடங்கியிருக்கின்றன. அதே போல இறைவன் நமக்கு பல உன்னதமான நிஅமத்துகளையும் இந்த உலகத்திலே அதற்கான பல கூலிகளையும் பலன்களையும் இறைவன் நமக்கு தருகிறான். பெருமானாரை பார்த்து இறைவன் தன் திருமலையை சொல்லி காட்டுகிறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாம், உங்களுக்கு ரிஸ்கிலே விசாலம் வேண்டுமா நபியே, நீங்கள் தொழுகையிலே உங்கள் குடும்பத்தாரை ஏவுங்கள். ஒஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருங்கள். நஹ்னு நர்சுகுக, நாம் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் என்பதாக இவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன் விளக்கம் எழுதுகிறார்கள். ஒருவர் தன்னுடைய தொழுகையிலே பேணுதலாக தொழுந்து வழங்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அறியா புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை வழங்குகிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் என்று தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. ஃபஜ்ருக்கென்று, லொஹருக்கென்று, அசருக்கென்று, மக்ரிபுக்கென்று, இஷாக்கென்று, தஹஜ்ஜத்துக்கென்று, துஹாக்கென்று தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு தடவை பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான்மண்டலத்தை நோக்கி மின்னக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யௌமு பத்ரின், அந்த பௌர்ணமியுடைய நாளிலே அந்த முழு பௌர்ணமியுடைய பிரகாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார்கள் இந்த பௌர்ணமியுடைய பிரகாசத்தை நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதே போன்று இறைவனை பார்ப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தார்கள் யார், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், யார் சுபஹிலும் அசரியும் பேணி தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சிறப்பை கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக இப்படியாக ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் என்று தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. இந்த உம்மத் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் வலிமையாக உறுதியாக இருந்து விட்டார் என்று சொன்னால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது சாதாரணதல்ல. எதிரிகள் நம்மை மிகைக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகையிலே நாம் பலகீனப்பட்டு விட்டோம், தொழுகையிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலே நாம் பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு நசீபை இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகையை பேணிவாக தொழக்கூடிய ஒரு நசீபை தந்தல் புரிவானாக. அதன் மூலமாக அந்த தொழுகையினுடைய முழு பலன்களையும் இறைவன் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.